வெல்கம் டு குண்டு மாமி சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றே உங்களுக்கு வரும். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பிரெட் அல்வா எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிரெட் அல்வா தான். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரெட் அல்வா இல்லாமல் இருக்காது. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக. ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை, பிகாஸ் இது ஆல்ரெடி வந்து கருப்பாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் வந்து கருப்பாக ஆரம்பித்தோம், அப்போ டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இதை முழுசாக போடுறப்ப இதில் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ரெட்டையும் எடுத்து இது மாதிரி 4 பீஸாக போட்டு எடுத்துக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து டபுள் சைட் மாற்றி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க, பிகாஸ் அது கருப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ லைட் ப்ரௌன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரையாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்கிற பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரெட் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் நல்லா முந்திரி திராட்சைலாம் வறுப்பறப்பே பார்த்திங்கன்னா நல்லா கம கமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தண்ணியில் இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுங்க. பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம பாவு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை, இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும். ஸோ அது கரையிற வரைக்கும் நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதை லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டின ஏலக்காய் அதில் சேர்த்துட்டேன். சர்க்கரை ஃபுல்லாக அதில் கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும்.
இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள். அந்த ப்ரெட் பீஸ் எல்லாம் இதில் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஸோ அது நல்லா இந்த சர்க்கரை பாவில் வந்து ஊறணும். ஸோ ஊறி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மசித்தா தான் நமக்கு அல்வா கன்சிஸ்டிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கையிலேயே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டி வந்துடுச்சு. இப்போயும் லைட்டாக வந்து கட்டி மாதிரி இருக்குது. ஸோ அந்த கட்டியெல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் மசிச்சு விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஹல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இது. இப்போ இது கூட நம்ம ஒரு டம்ளரில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பால் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இது சேர்த்தோடனே நம்ம கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மில்க் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சேர்க்க வேணாம். ஸோ இப்போ அல்வா வந்து நமக்கு ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் இதில் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த அல்வாவை மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலி நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இது. உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராவது வரப்போ நீங்கள் எதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.